வணக்கம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இலங்கையின் கல்வி முறைமை. இலங்கையின் கல்வி முறைமையானது வேறு நாடுகளிலிருந்து சற்று வேறுபட்டதாக காணப்படுகிறது. இலங்கையிலே இலவச கல்வி முறை பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டாலும் கூட சில தனியார் பாடசாலைகளும் தனது மாணவர்களுக்கான கல்வியினை வழங்குகின்றது. பெரும்பாலும் இலங்கையை பொறுத்தவரையில் கல்வி முறைமை கூடுதலாக பயன்படுத்தப்படுகிறது. இலங்கை பொறுத்தவரையில் பார்த்தோம்னு சொன்னால், இலங்கை அரசியலமைப்புக்கு ஏற்ப தேசிய அரசாங்கத்தின் கீழ் மாகாண சபைகளும் மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றங்களும் இவ்வாறான நிர்வாக கட்டமைப்புக்கு அமையவே இலங்கையின் பாடசாலைகள் கண்காணிக்கப்படுகின்றது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், கல்வி முறை கட்டங்கள். அதாவது பல்வேறு நாடுகளில் பல்வேறு முறைகள் பயன்படுத்தப்பட்டாலும் கூட இலங்கையில் இவ்வாறான ஒரு முறை கட்டங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இதில் நம்ம 4 வகையாக பிரிக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக பிரைமரி லெவல், மிடில், ஆர்டினரி லெவல், அட்வான்ஸ் லெவல். அதாவது ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, அட்வான்ஸ் அதாவது உயர்நிலை கல்வி என்ற முறையில் நம்ம இதை பிரிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இலங்கை பொறுத்தவரை ஆரம்ப கல்வி 1ஆம் தரம் தொடக்கம் 5ஆம் தரம் வரையாக இங்கே ஆரம்ப கல்வி முறையை பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. அதில் பார்த்தோம்னு சொன்னால், தொடக்கம் 10 வயது வரை இது ஆரம்ப கல்வியை பயிலக்கூடியதாக இருக்கும். அதாவது இடைநிலை கல்வி 6ஆம் தரம் தொடக்கம் 9ஆம் தரம் வரையாக இந்த மிடில் அதாவது இடைநிலை கல்வி காணப்படுகிறது. இதில் 11 வயது தொடக்கம் 14 வயது வரையாக இந்த இடைநிலை கல்வியை தொடரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஆர்டினரி அதாவது ஓ லெவல் என்று சொல்லப்படுகின்ற முறை 10ஆம் தரம் மற்றும் 11ஆம் தரங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தோம்னா சொன்னால் 15 வயது தொடக்கம் 16 வயது வரை இந்த கல்வியை தொடரக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி அட்வான்ஸ் லெவல் இது 12ஆம் தரம் மற்றும் 13ஆம் தரங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். இது 17 வயது தொடக்கம் 18 வயது வரையாக இந்த கல்வியை தொடரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், உயர்கல்வி முறைமை. அதாவது இலங்கையில் எவ்வாறான உயர்கல்வி முறைமை பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக இதை நம்ம 2 வகையாக பிரித்து கொள்ளலாம். ஒன்று பல்கலைக்கழகங்கள், அடுத்தது தொழிற்பயிற்சி நிலையங்கள். உதாரணமாக பிடிஏ போன்றன. உதாரணமாக யூனிவர்சிட்டியை பார்த்தோம்னு சொன்னால், இதில் 2 வகையான யூனிவர்சிட்டிகள் இருக்கு. சொல்லப்போல கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. கிட்டத்தட்ட கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி 17 வகையான கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிகள் இலங்கையில் யுஜிசி அப்ரூவ் பண்ணப்பட்ட பல்கலைக்கழகங்களாக இலங்கை காணப்படுது. அது மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட 25 வகையான ப்ரைவேட் யூனிவர்சிட்டிகள் இருக்குது. அதை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இதில் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டிகளும், அடுத்தது ஃபாரின் யூனிவர்சிட்டிகளாக அதாவது ஃபாரினில் பதிவு செய்யப்பட்டு இங்கே தங்களுடைய பிரான்ச்சுகளை ஓப்பன் பண்ணப்பட்ட யூனிவர்சிட்டிகளும் இதில் அடங்கும். இதில் உதாரணமாக பார்த்தோம்னா, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால், கொழும்பு யூனிவர்சிட்டி, ரஜரட யூனிவர்சிட்டி, அதாவது ஜப்னா யூனிவர்சிட்டி, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி போன்ற 17 வகையான யூனிவர்சிட்டிகள் இருக்குது. உதாரணம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிகளை பார்த்தோம்னு சொன்னால், உதாரணமாக ஸ்லிட் இருக்குது. அதாவது என்எஸ்பிஎம், கொரிசன், ஈசப் போன்ற கிட்டத்தட்ட 25 வகையான யூனிவர்சிட்டிகள் இலங்கையில் காணப்படுது. அடுத்தது என்ன 2வது வொகேஷனல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், யூனிவர்சிட்டியை தவற விட்ட அதாவது பல்கலைக்கழக தெரிவு எவ்வாறு நடக்கும்னா, சச்கோர் அடிப்படையில் நடக்கும். அந்த சச்கோர் குறைந்தபட்ச சச்கோர் எடுத்த மாணவர்கள் பல்கலைக்கழக தெரிவை என்ன செய்வாங்க, தவறு விட்டுருப்பாங்க. அவ்வாறான மாணவர்களுக்கு வொகேஷனல் எஜுகேஷன் ட்ரைனிங்னு சொல்லி இலங்கை அரசாங்கத்தால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் இந்த தொழிற்பயிற்சி நிலையம். இதில் பிரதானமாக இலங்கை அரசாங்கத்தின் நேரடி கண்காணிப்பின் கீழே VTA என்ற ஒரு நிறுவனம் செயற்படுகிறது. இதில் பல்வேறுபட்ட கோர்சஸ்கள் அதாவது NVQ லெவல் ரீதியான கோர்சஸ்கள் இதில் கற்பித்து கொடுக்கப்படுறது. தொழிற்பயிற்சி அது ப்ராக்டிக்கலை மையமாக கொண்டு இந்த VTA ரன் ஆகி கொண்டிருக்கு. இதில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னால், கிட்டத்தட்ட மெக்கானிக்கல் கோர்சஸ், அதே மாதிரி பியூட்டிஷியன், கேக் டெக்கரேஷன் ரிலேட்டடான கோர்சஸ், அதே மாதிரி கம்ப்யூட்டிங் ரிலேட்டட், IT ரிலேட்டட் கோர்சஸ்கள், இப்படி போன்ற பல்வேறுபட்ட கோர்சஸ்கள் இதில் கற்பித்து கொடுக்கப்படுகிறது. பல்கலைக்கழக வாய்ப்பை தவறவிட்ட மாணவர்கள் இதில் இந்த VTOடாக இதில் 6 months 1 year கோர்சஸ் இருக்குது. ஸோ இது ரிலேட்டடான ஒரு ஐடியாவை எடுத்து இதன் மூலமும் மாணவர்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், தங்களுடைய கோல்ஸ்களை அதாவது அம்பிஷன்களை அடைந்து கொள்ளக்கூடியதாகும்.
இலங்கை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி போய் ஒரு டிகிரியை கேப்சர் பண்ணுறது, அதே மாதிரி வொக்கேஷனல் ட்ரைனிங் கூடாக வந்து டிகிரியை கேப்சர் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும், அதாவது NVQ லெவல்களை முடித்துக்கொண்டு, அதாவது டிப்ளமா, ஹையர் டிப்ளமா, ஆஃப்டர் தட் என்ன செய்யலாம் வரைக்கும் செல்லக்கூடியதாக இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ரிலேட்டடான தகவல்கள் வந்து மிக குறைவாகவே மக்களுக்கு வந்து சென்றடையுது.